ஸோ ஹே கேஸ் வெல்கம் டு ஸ்டோரி டெல்லர். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சப்ஸ்டன்ஸ்ன்ற ஒரு சூப்பரான ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பரான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். படத்துக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருப்பாருங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ படத்துக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ஒரு முட்டை கருவை காட்டுறாங்க. அதில் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாங்க. அப்படியே அந்த கரு ரெண்டாக மாறுது. அப்படியே நம்ம அங்கே கட் பண்ணோம்னா நமக்கு ஒரு வாக் த்ரூ டெய்ல காட்டுறாங்க. அந்த டைலில் ஸ்டார்லாம் வச்சு எலிசபெத் ஸ்பார்க்கிள்னு பேர் போடுறாங்க. ஏன்னா எலிசபெத் ஸ்பார்க்கிள்ன்றவங்க ஒரு செலிபிரிட்டி. அவங்க தான் டாக் ஆஃப் தி டவுனாக இருக்காங்க. எல்லா ஃபோட்டோகிராஃபரும் வளைச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த அளவு ஃபேமஸாக இருக்காங்க. அப்படியே காலங்களும் ஓடுது. அந்த டைலும் பழசா மாறுது. அப்போ எலிசபெத் ஸ்பார்க்கிளுக்கு 20 வயசு கிட்ட இருந்திருக்கும். பட் இப்போ அவங்களோட வயசு 50. இன்னைக்கு தான் அவங்களோட 50வது பர்த்டே. அவங்க ஒரு பிரபலமான டிவியில நல்லா செக்ஸியா யோகா சொல்லி தரதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த காலத்துல இருந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஷோ முடிஞ்சுதான் அவங்களும் பாத்ரூம் போலான்னு வராங்க. உமன்ஸ் ரெஸ்ட் ரூம் அவுட் ஆஃப் ஆர்டர்ல இருக்கு. அவங்களுக்கு வேற அர்ஜென்ட்டா வருது. என்ன பண்றதுன்னு தெரியல. சரின்னு மேல் ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறாங்க. அப்பதான் பார்த்தா அந்த ஷோ ப்ரொடியூசர் அங்க வராரு. இவங்க ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறதுலாம் அவருக்கு தெரியாதுல. இது மேல் ரெஸ்ட் ரூம் வேற. சாவர் யார் கூட போன்ல ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டே வராரு. டிவி பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, 50 வயசு ஆடுறத பாக்கணும்னா விரும்புவாங்க. எலிசபெத் ஸ்பார்க்கிளுக்கு வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேல அவளை வச்சு ஷோலாம் பண்ண முடியாது. ஒரு யங்கான பொண்ணா கூட்டிட்டு வா. மக்கள் அப்படியே அலமோதணும் அவளை பாக்கிறதுக்கு. திரும்ப நம்ம ஷோ நம்பர் 1 ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் அப்படி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் ஸ்பார்க்கிள் வெளியே வராங்க. ஆமா, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது ரொம்ப சோகமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாம அவங்களோட ஷோல இருந்து அவங்களை நீக்க போறாங்கன்னு இதை பத்தி அந்த ஷோ ப்ரொடியூசர் கிட்டயும் உட்காந்து பேசுறாங்க. அவர் 50 வயசு ஆனாலே போதுமா, எல்லாருமே புதுசா தேட ஆரம்பிச்சிருவாங்க. மக்கள் எப்பயுமே புதுமையை தான் விரும்புவாங்க, மாற்றம் மட்டும்தான் மாறாதது அப்படின்னு கதையா விடுறாரு. எலிசபெத்துக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே அவரும் அவரோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு எழுந்து போறாரு. இதை பத்திலாம் யோசிச்சுட்டு அவங்க கார் ஓட்டிட்டு வராங்க. அவங்க தான் பெரிய செலிபிரிட்டி ஆச்சு. ஸோ ரோடு எல்லாம் அவங்களோட ஃபிளெக்ஸ் இருக்கு. அதை கிழிச்சிட்டு வேற ஒரு பேனர்ல ஓட்டுறாங்க. அதை அப்படியே அவங்க பார்த்துட்டே போறாங்க. அப்பதான் பார்த்தா எலிசபெத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ரொம்ப மேஜரான ஃபிராக்சர்லாம் இல்ல, லேசான காயத்தோட தப்பிக்கிறாங்க. டாக்டர், ஓஹோ உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா? என்னோட அம்மாக்கு என்னோட ஒய்ஃபுக்குலாம் உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களோட ஷோலாம் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. பட் இவங்களும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்பதான் அந்த ஹாஸ்பிட்டலே ஒரு நர்ஸும் இருக்காரு. அவங்களே இருங்க, கிளம்பாதீங்க, ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி செக் பண்றாரு. அவங்களோட முதுகு தன்னெல்லாம் பார்த்து பர்ஃபெக்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. பட் எலிசபெத் ஸ்பார்க்கிளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. அந்த மேல் நர்ஸ் அவங்க கிட்ட ஒரு ஓவர் கோட்டை கொடுக்குறாரு. அதான் அவங்களோட ஜாக்கெட் தான் கொடுக்குறாரு. அப்பதான் அவரோட கையை பாக்குறாங்க. பார்த்தா கையில மிகப்பெரிய காயம், ஒரு மச்சம் மாதிரி இருக்கு. அப்புறம் இவங்களும் அதை போட்டு வெளியே வராங்க. பார்த்தா இவங்களோட ஓவர் கோட் பேக்கெட்ல என்னமோ இருக்கு. எடுத்து பார்த்தா ஒரு பென்ட்ரைவ் த சப்ஸ்டன்ஸ் போட்டிருக்கு. அதை சுத்தி இருக்கிற பேப்பர்ல அந்த ஆள் எழுதிருக்காங்க சேஞ்ச் மை லைஃப்னு. அப்பவே பார்த்தா அவங்களை பாக்குறத அவங்களோட ரொம்ப நாள் பழைய ஃப்ரெண்டு வராரு. தற்செயலா அவங்க இங்க பாக்குறாரு. எலிசபெத் ஞாபகம் இருக்கா, நம்ம 10ஆவதுல ஒன்னா படிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இவங்களுக்கு ஸ்டார்டிங் ஞாபகம் வரலாம். அப்புறம் சொல்லுங்கன்னு சொல்லி பேசுறாங்க. நீ எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி, இன்னமும் நீ அவ்வளவு அழகா இருக்க, நான் உன்னை இப்ப பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. சரி உன்னோட நம்பர் கூட அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்கள இல்ல உங்களோட நம்பர் கொடுங்க, நான் கண்டிப்பா ஒரு நாள் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சரி இதோ இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது சேர்ல இருந்தது. அதே அப்படியே பரவாயில்லன்னு எடுத்து கொடுக்குறாரு. இவங்களும் வாங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் இவங்களோட வீட்டுக்கு வராங்க. அந்த பென்ட்ரைவ் போட்டு பாக்குறாங்க. பார்த்தா அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் மேட்ரிக், நீங்க தான் கிரியேட்டரு, உங்களுக்குள்ள இருந்து தான் இன்னொரு கிரியேஷன் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த சப்ஸ்டன்ஸ். இந்த ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல ஒரு முட்டை கரு டபுளா மாறுறது, அதே டெமோ தான் இங்கேயோ பண்ணி காட்டுறாங்க. ஒரு கிளே இருக்கு, அதை ரெண்டா பிக்கிறாங்க. ஸோ ஒரு கிளேயா இருந்தது ரெண்டா மாறிடுது. பட் பிக்கும் போது பழைய கிளே ஒரு மாதிரியா இருக்கு. புதுசா உருவானது ரவுண்டா இந்த ஷேப்ல நல்லா இருக்கு. ஸோ ரெண்டுமே நீங்க தான், நீங்க ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றாங்க. எலிசபெத் என்னடா இதுன்னு சொல்லி தூக்கிட்டு போய் குப்பை தொட்டியில போட்டுறாங்க. அப்புறம் வெளியே வந்து நல்லா குடிக்கிறாங்க. அவங்க வயசானவங்கன்றதுனால யாருமே கட்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஆக்சுவலா அழகான பசங்களாம் அழகா இருக்கிற சின்ன பொண்ணுங்க கிட்ட தான் போறாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஃபீலிங்கா இருக்கா, நிறைய குடிச்சிருக்காங்க வேற. திரும்ப நம்ம பழைய மாதிரி வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. பட் வயசாயிடுச்சுல, அதனால இவங்க மேலேயே உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு. திரும்ப அந்த சப்ஸ்டன்ஸ்ன்றதை தேடி எடுக்கிறாங்க. அதுல போட்டிருக்கிற நம்பருக்கு கால் பண்றாங்க. அவங்கள அட்ரஸ் கேட்கறாங்க. ஸோ இவங்களும் சொல்றாங்க. அண்ட் அவங்க ஒரு அட்ரஸ் சொல்றாங்க. அதை இவங்க கையில நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படியே தூங்கி எழுந்துக்கிறாங்க. குளிச்சுட்டு வெளியே வந்து நியூஸ் பேப்பர்லாம் பாக்குறாங்க. பார்த்தா இவங்களுக்கு வந்து ஒரு பார்சல்ல அந்த சப்ஸ்டன்ஸோட பார்சலும் இருக்கு. அண்ட் இவங்களை ரீப்ளேஸ் பண்ண போறாங்களே. ஸோ அதுக்காக நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு அடுத்த எலிசபெத் ஸ்பார்க்கிளா மாறணும்னு ஆசை இருக்கா, ஸோ வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதெல்லாம் இவங்களை ரொம்ப ட்ரிகர் பண்ணுது. ஸோ அந்த பார்சலையும் திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா 503 போட்டிருக்கு. அண்ட் இவங்க கையில அட்ரஸ் எழுதி வச்சாங்களே. ஸோ கிளம்பி அந்த அட்ரஸுக்கு போறாங்க. அது பார்த்தா ரொம்ப சின்ன ஒரு ஷட்டரு, ரொம்ப ஓரமா இருக்கு. பட் செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இவங்களே அப்படியே தப்பு உள்ள போறாங்க. பார்த்தா லாக்கர்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இவங்களோட 503ல ஸோ அந்த லாக்கர்ல அந்த கார்டை வச்சு ஓபன் பண்ணி பார்சல் எடுத்துட்டு வராங்க. அதுல பார்த்தா ஆக்டிவேட்டர்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அது சிங்கிள் யூஸ் மட்டும் தான், யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தூக்கி போட்டுருக்கன்னு போட்டிருக்கு. அப்புறம் ஸ்டெபிலைசர்னு ஒன்று இருக்கு, விட்ச்னு ஒன்று இருக்கு, 2 ஃபுட் பேக்கெட்ஸ் இருக்கு. ஆனா அது ஃபுட் மாதிரி இல்ல, பட் பேக் தான். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன போட்டிருக்குன்னா, யூ ஆக்டிவேட் ஒன்லி ஒன்ஸ், ஒரு வாட்டி மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். தினமும் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆகணும். 7 நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்விட்ச் பண்ணி ஆகணும். இதுல மாற்றமே இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அண்ட் திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒரே ஆள் தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இவங்க இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு அந்த ஆக்டிவேட்டர் இருக்குல்ல, அதை எடுத்து இவங்களோட உடம்புக்குள்ள
உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படியே கேராகி கீழே விழுகிறாங்க. எலிசபெத் உடம்புக்குள்ள என்னமோ மாற்றம் நடக்குது. அவங்களோட கண்ணு ஒன்றா இருந்தது டபுளாக மாறுது. அவங்களோட முதுகை கிழிச்சிட்டு உள்ளேருந்து ஒரு உடம்பு வெளியே வருது. பார்த்தா ரொம்ப அழகான ஒரு உருவம். 20 வயசுல ரொம்ப அழகான ஒரு பொண்ணா உருமாறுறாங்க. பார்த்தது இவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. இப்போதான் உடம்பு கிழிஞ்சிருக்கு, அதான் இவங்களோட ஒரிஜினல் உடம்பு, அதுக்கு தையல் போட்டாகணும். அதுக்கு அந்த கிட்டிலேயே சிசரு நூல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களும் தையல் போடுறாங்க. அண்ட் அந்த 2 ஃபுட் பேக்கெட்ஸ் இருந்ததுல அதில் ஒரு பேக்கெட் எடுத்து எலிசபெத்தோட உடம்புல இது சொருவுது. அப்புறம் அதான் தையல் போட்டாச்சு. எலிசபெத்துக்கு ஃபுட் பேக்கெட்டையும் கொடுத்தாச்சு. எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோன்னு இந்த உருவமும் நினைக்குது. பட் பார்த்தா மூக்குல இருந்து ரத்தமாக கூட்டுது. அப்பதான் என்ன பண்ணலான்னு பார்த்தா ஸ்டெபிலைஸ் பண்ணல, டெய்லி ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான இன்ஜெக்ஷன் எடுத்து அது எலிசபெத்தோட உடம்புல இருந்து தான் அந்த ஃப்ளூயிட் வரும். ஸோ அந்த ஸ்டெபிலைசர் ஃப்ளூயிடை எடுத்து ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன, இது ஜாலியாக இருக்க வேண்டியது தான். அந்த நியூஸ் பேப்பரில் காஸ்டிங் கால வர பாரு. ஸோ அதுக்காக நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி போட்டுட்டு கிளம்பி அந்த ஆடிஷன் போறா. பேர் என்னன்னு கேட்குறாங்க. சூன்னு ஒரு பேரை சொல்றா. ஸோ எலிசபெத்தோட இன்னொரு ஆளோட பேரு. அவ்வளோதான், பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஷோ ப்ரொடியூசர்லாம் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. பட் இவ ஒரே ஒரு டிமாண்ட் தான் இருக்கிறா. ஏன்னா என்னோட அம்மா ஊர்ல இருக்காங்க, 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் அவங்கள போய் பார்த்தாக்கணும். ஸோ ஒரு வாரம் நான் உங்களுக்கு வேலை பார்க்குறேன், இன்னொரு வாரம் என்னால் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றான். அவரும் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அப்போ நீ 2 வாரத்தோட வேலையை ஒரே வாரத்தில் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், ஃபோட்டோ ஷூட்லாம் நடக்குது. செம்ம அழகா இருக்கா. புது பேனர்ல நியூ ஷோன்னு பெருசா ஷூவோட பேனர் இருக்கு. அவ்வளோதான், அதை பார்த்தது இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து அப்படியே டெய்லி ஸ்டெபிலைஸ் பண்ணி இப்போ ஒரு வாரம் ஆயிடுது. ஸ்விட்ச் பண்ணி ஆகணும். அதான் ஒரு வாரம் ஷூவா இருக்கலாம், இன்னொரு வாரம் எலிசபெத்தா இருந்தாகணும். ஸோ இப்போ எலிசபெத்தா எழுந்துக்கிறாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு சம வலி முதுகலாம், ஏன்னா தையல் போட்டிருக்கல. அப்படியே கிளம்பி அவங்களோட ஆஃபீஸ் போறாங்க. அவங்களோட ஷோ ப்ரொடியூசரா, ஐயோ உங்களுக்கு சரியான ஃபேர்வெல் கூட கொடுக்க முடியாம போயிடுச்சு, இதான் உங்களோட பார்சல்லாம் வைக்கும். சரி உங்களுக்கு தான் வயசாயிடுச்சுல, ஒரு கிஃப்ட் தரேன், இந்த ரெசிபி புக்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணி வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்புறான். இவங்களும் கேலண்டர்ல எத்தனை நாளைக்கு ஷூ வரணும், எத்தனை நாள்ல எலிசபெத்தா இருக்கணும் நோட் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி ரீஃபில்லும் பண்ணி அவங்கள கிட்ட அந்த பார்சலும் வந்துடும். ஸோ இவங்க அந்த இடத்துக்கு போய் உங்களோட கார்டு யூஸ் பண்ணி அந்த பார்சல் எடுத்துட்டு வரணும். இப்போ இன்னொரு வாரமும் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஷூ திரும்ப வரா. ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் ஸ்விட்ச் பண்ணிட்டே இருக்காங்களே. அப்போ அந்த ஒரு வாரம் இன்னொன்று பாடியாக தானே இருக்கும், அதை எப்படியா மறைச்சு வைக்கணும்னு சொல்லி பாத்ரூம்லேயே ஒரு சீக்ரெட் ரூம் ரெடி பண்றா. ரொம்ப சத்தமா இருக்குன்னு சொல்லி நெய்பரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்பதான் ஒரு கதவு திறந்தா எலிசபெத் உள்ள இல்ல, ஷூ தான் இருக்கா. இவ்வளவு அழகா ஒரு பொண்ணை பார்த்துதான் எந்த ஆம்பளைக்கு தான் பிடிக்காம இருக்கும். அந்த பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுறான். ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் கூப்பிடுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் ஷோ எலிசபெத்தோட பாடியை தூக்கிட்டு வந்து ஒரு ரூம்குள்ள போடுறா. அவ்வளவுதான், அடுத்த ஷோவும் நடக்குது. பயங்கரமான ஷோ. எல்லாருமே அவளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. எல்லாருக்குமே அவளை பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வாரத்தோட கடைசி நாள் வருது, சண்டே நைட்டு. ஸ்விட்ச் பண்ணி ஆகணும். பட் எலிசபெத்தோட கடைசி ஃபுட் பேக்கெட் இருக்குல்ல, அதுவும் காலி ஆகிட்டே இருக்கு. ஷூவும் ரொம்ப வேகமாக சாப்பிடாது, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஷோவில் அவளுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறா. அப்படியே அவளோட வீட்டுக்கு யங்கான ஒரு பையனை கூப்பிட்டு வர மேட்ரு பண்ணலாம்னு சொல்லி அவங்க அப்படி சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஷூக்கு மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், அவளுக்கு கேர் ஆகுது. ஒரே நிமிஷம் வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க வந்து போறா. ஆமா, 7 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுல. ஸோ ஸ்விட்ச் பண்ணி ஆகணும். டக்குன்னு எலிசபெத் கிட்ட வரா. இந்த டைம்ல எப்படி ஸ்விட்ச் பண்றது, அவ வேற ஒரு பையனை கூப்பிட்டு வந்திருக்கேன் மேட் பண்ணலாம்னு சொல்லி. ஸ்விட்ச் பண்ணா இப்பதான் எலிசபெத்தா மாறிடுவாளே. ஸோ அவனும் என்ன பண்றான்னா திரும்ப ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி 8வது நாள அந்த இன்ஜெக்ஷன் அவ போட்டுக்கிறா. ஸோ இப்போ திரும்ப வந்து அந்த பையன் கூட மேட்ரு பண்றா. பட் இது அப்படியே ஒரு கெட்ட கனவை நினைச்சு எலிசபெத்தை எழுந்துக்கிறாங்க. அவ்வளவுதான், இப்போ ஷூ இல்லை, எலிசபெத் வந்துட்டாங்க, அதாவது ஸ்விட்ச் ஆயிட்டாங்க. அவங்களும் எழுந்து வந்து வெளியே பார்த்தா பயங்கர ஷாக்கு. அது கனவு இல்லை, நிஜமா நடந்திருக்கு. அதான் 2 பேருமே ஒன்று தானே. ஒரு நாள் எக்ஸ்ட்ராவை யூஸ் பண்ணிக்கிட்டா. அவ மேட்ரு பண்ண அந்த பையனும் ரொம்ப குடிச்சிருக்கேன். ஸோ வண்டியை எடுத்துட்டு போக முடியாது, என் வண்டியை பார்த்துக்கோன்னு சொல்லி ஹெல்மெட் போயிருக்கான். இவங்களும் அவனோட நோட் எடுக்க போறாங்க. பார்த்தா இவங்களோட ஒரு கை வயசான மாதிரி இருக்கு. ஐ மீன் ஒரு விரல் மட்டும் வயசான மாதிரி இருக்கு. அதை பார்த்து செமையா பயந்துடுறாங்க. கையை நல்லா கழுவி பார்க்குறாங்க. பார்த்தா அது ரிவர்ஸ் ஆக மாட்டேங்குது. முதுகு ரொம்ப வலிக்குது. திரும்பி பார்த்தா அவ 7 நாள் மட்டும் இல்லாமல் 8வது நாளாக அந்த இன்ஜெக்ஷன் எடுத்திருக்காள். இவங்க உடம்புல இருந்து ஃப்ளூயிட் எடுத்திருக்கா. ஸோ இதெல்லாம் கனவில்லை, உண்மையாகவே நடந்திருக்குன்னு இவங்களுக்கு தெரியுது. உடனே அந்த சப்ஸ்டன்ஸுக்கு திரும்ப கால் பண்றாங்க. இவங்களோட பேரு சொல்றாங்க, ரெஸ்பான்ஸே வரல. இவங்களோட நம்பர் இருக்குல்ல, அதாவது சப்ஸ்டன்ஸ் கொடுத்த நம்பர் 503 சொல்றாங்க. அவங்களும் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அவ 7 நாள் இல்லாமல் 8வது நாளாகவும் இன்ஜெக்ஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டா, அதனால என்னோட உடம்புல ஒரே ஒரு விரல் மட்டும் வயசான மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் நீங்க வேற, அந்த பொண்ணு வேறன்னு கிடையாது, நீங்க 2 பேருமே ஒரே ஆள் தான். உங்களுக்கு இந்த விஷயம் நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இப்பயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் உங்க உடம்புல நடந்த மாற்றத்தை எங்களால் திரும்ப மாற்ற முடியாது, அது அப்படியே தான் இருக்கும், ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எலிசபெத்தா இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப கோவமா அந்த பையனோட ஹெல்மெட்டை தூக்கி வெளியே அடிக்கிறாங்க. அப்புறம் டிவியில் அவளோட ஷோவையும் பார்க்குறாங்க. பார்த்தா செம்ம செக்ஸியா செம்ம அழகா இருக்கா. அப்பவும் பார்த்தா அவங்க காலிங் பில் அடிக்குது. யாருன்னு பார்த்தா அவங்களோட நெய்பர் தான். உங்களோட ஷோ இப்பதான் பார்த்து ஷோ செம்ம அழகா இருக்கீங்க, நைட் நம்ம வெளியே போகலாமா, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும், சரி ரெஸ்பான்ஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, நைட் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அப்புறம் திரும்ப சப்ஸ்டன்ஸ் கிட் வந்து ரீஃபில் ஆயிடுது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக இவங்கள போறாங்க. எலிசபெத்தை எடுத்துட்டு ஒரு காஃபி ஷாப் வந்து உட்காடுறாங்க. அவங்களோட கை கிளப்ஸ் எடுக்கலான்னு போறாங்க. பட் ஒரு விரல் தான் ஒரு மாதிரியா இருக்கு. இன்செக்யூரிட்டா ஃபீல் பண்ணி வேணான்னு விட்டுறாங்க. அப்போ அவங்க எதிர்க்க ஒரு வயசான நபர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. 7 நாள் ரொம்ப லாங்கா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
கேட்குறாரு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரா தான் 7 நாள் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப லாங்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. அவரோட கையை பார்க்குறாங்க. பார்த்தா பெருசாக ஒரு மச்சம் இருக்குது. அதான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஓவர் கோட்டில் அந்த பென்ட்ரைவ் வச்சு கொடுத்தாங்க அந்த நபர். உங்களுக்கு அப்போ தான் புரியுது அவனும் இதை யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி. அவனோட பர்ஸு கீழே விழுது. பார்த்தா அவனோட ஐடி கார்டு 207 போட்டு அதை அவன் குனிஞ்சு இருக்கும் போது பார்த்தா அவனோட முதுகுலையும் பெருசாக தையல் இருக்குது. ஸோ இவங்களுக்கு நல்லாவே புரியுது இவனும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி. நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் ஆமா, நம்மளா இருக்கவே பிடிக்கல, அந்த இன்னொரு உடம்பா தான் இருக்க பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் அந்த உடம்பு தான் பிடிச்சிருக்கு, இது போக போக இன்னும் மோசமாக தான் மாறும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கு அங்கேருந்து எழுந்து வந்தால் போதும்னு இருக்கு. வேகமாக அங்கேருந்து எழுந்து வராங்க. இவங்க வீட்டுக்கிட்ட போகும்போது தான் அந்த பையனை திரும்ப பார்க்குறாங்க. அதான் ஷூ மேட்ரு பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் வண்டி விட்டு போயிருப்பானே, அவன் பார்த்தா இவங்ககிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு போகிறான். இவங்கள என்னடா இவங்க கூட தானே மேட்ரு பண்ணும், இவன் இந்த மாதிரி எரிஞ்சு விழுறானேன்னு பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க மேட்ரு பண்ணது ஷூவாக இருக்கும்போது இப்போ எலிசபெத்தாக இருக்காங்க. அண்ட் அப்போ தான் அவங்களோட கோட்டில் இன்னொரு நம்பரை பார்க்குறாங்க. அதான் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து பேசினார். 10th ஒன்றா படிச்சேன்னு சொல்லியிருப்பாரு அவரு. ஸோ அவருக்கு நம்மளை பிடிக்கும், அவர் வெளியே போகணும்னு ஆசைப்படுறாரு போல. சரி நம்ம அவருக்கு கால் பண்ணி பேசியாகலாம்னு சொல்லி பேசுறாங்க. அவரும் ரொம்ப சந்தோஷமா எலிசபெத் ஃபோன் பண்ணதோ ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு. சரி நைட்டு நம்ம டின்னர் போகலாம், இந்த இடத்துல டேபிள் புக் பண்றேன், மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. எலிசபெத் ரொம்ப சந்தோஷமா அங்க கிளம்புறாங்க. பட் அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. அவங்களுக்கு கண்ணாடியில பார்க்க டோர் திறந்து ஷோவை பாக்குறாங்க. அவ அவ்வளோ அழகா இருக்கா. அவங்களுக்கு வெளியே போகவே பிடிக்கல. திரும்ப நல்லா மேக்கப் பண்ணிட்டு கிளம்புறாங்க. பட் அவளோட பேனரை பாக்குறாங்க. அவ அவ்வளோ சரி, அவ்வளோ சூப்பரா இருக்கா. இவங்க வயசானவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னென்ன ஸ்டைலோ பண்ணி பாக்குறாங்க. பட் இவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. எப்படியோ கான்ஃபிடன்ஸ் வர விட்டு அவளை பார்க்காம அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. பட் அவங்களோட டோர் நாப்ல அவங்களோட முகம் தெரியுது. அவங்கள பார்க்க அவங்களுக்கே பிடிக்கல. வயசாகி ரொம்ப அசிங்கமா இருக்க மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஸோ அந்த டின்னருக்கு போகாம அப்படியே விட்டுறாங்க. அந்த நபரும் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காரு. இவங்களும் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. இவங்க மேல இவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு. இவங்களுக்கு பிடிச்சது கண்ட விஷயம் எல்லாத்தையுமே சாப்பிடுறாங்க. அப்புறம் இப்போ ஷூவை ஸ்விட்ச் ஆயிடுறாங்க. ஷோ பண்ணிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுதுன்னா அவளோட பட்ல ஏதோ பம்ப் மாதிரி இருக்கு. அவ டக்குன்னு பயந்துடுறா. எனக்கு கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அண்ட் கேமரால ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே பெரிய ஸ்கிரீன்ல ஷூ உடம்புல என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறாங்க. இவளுக்கும் செம பயம். அப்படியே ரெஸ்ட் ரூம் வரா. பார்த்தா ஏதோ கல்லு மாதிரி இருக்கு அவளோட உடம்புக்குள்ள. அதை அப்படியே நீக்கி அவளோட வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே எடுக்கிறா. பார்த்தா பெரிய லெக் பீஸ் ஒண்ணு. அப்படியே பயந்து போய் இருந்துக்கிறா. பார்த்தா இதுதான் கனவு. ஸோ வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா நிஜமாவே இந்த மாதிரி தான் எலிசபெத் சாப்பிட்டு வச்சிருக்காங்க. ஷூ எல்லாத்தையுமே குப்பையில கொட்டுறா. அதுக்கப்புறம் திரும்ப அந்த சப்ஸ்டன்ஸுக்கு கால் பண்றா. அந்த எலிசபெத் சும்மாவே இருக்க மாட்டாங்க. நான் நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ கண்ட கர்மத்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ரிமெம்பர் ஒன் திங், நீங்க 2 பேரும் வேற கிடையாது, நீங்க 2 பேரும் ஒருத்தர் தான், நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இவ்வளவு ஷோ பண்ணலாம் ஸ்டுடியோ உள்ள போறா. பார்த்தா எல்லாருமே யார கட்டிட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஷோ ப்ரொடியூசர் கூப்பிடுறாருன்னு சொல்றாங்க. ஸோ அவரு போய் பாக்குறா. அவரு என்ன சொல்றாருன்னா, உன்னோட ஷோ பம்பர் ஹிட் ஆயிடுச்சு, கொஞ்சம் நஞ்சம் ஹிட் இல்ல, ரேட்டிங் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ மார்னிங் ஷோல இருந்து நைட் ஷோவா நாங்க ஷிஃப்ட் பண்றோம். அது மட்டும் இல்ல இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஸோ நம்ம கிறிஸ்மஸோட ஈவினிங் ஷோவை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவளுக்கும் அவள் தான் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதுக்கப்புறம் அவளுக்கு எலிசபெத்தா இருக்கவே பிடிக்கல. ஸோ டெய்லி அந்த ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. எலிசபெத் உடம்புல இருந்து ஃப்ளூயிட் எடுத்து இவளோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிக்கிறா. இதனால எலிசபெத்தோட உடம்பு தான் டேமேஜ் ஆகிட்டே இருக்கு டெய்லியும். அப்புறமா ஸ்விட்ச் ஆகிற எலிசபெத்தா பார்த்தா அவங்களுக்கு ஒரு உடம்பு ஃபுல்லாவே வயசாகிட்டு இருக்கு. அவ்வளோதான் செம்ம கடுப்புல இருக்காங்க. திரும்ப சப்ஸ்டன்ஸு கால் பண்றாங்க. அவ சும்மாவே இருக்க மாட்டா, ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. என்னோட உடம்பே வயசான மாதிரி ஆயிடுச்சு, இவளோட ஆட்டத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் அதுக்கு ஒரே வழிதான், நீங்க நிறுத்தி ஆகணும்னா இதை இப்படி ஸ்டாப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நடந்த டேமேஜ் திரும்ப நடக்காம இருக்கும், அண்ட் இதே நிலையில தான் இருப்பீங்க, உங்களால பின்னாடி திரும்பி போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஸ்டாப் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்கறாங்க. எலிசபெத்தோ ஸ்டாப் பண்ணணும் போல இருக்கு. பட் அவங்களுக்கு எலிசபெத்தா இருக்கு ரொம்ப பிடிக்கல, டூவா இருக்குதா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வேணான்னு சொல்லிடுறாங்க. பட் அவளை பார்க்க அவங்களுக்கு எரிச்சலா வருது. இவ்வளவு ஃபேமஸான ஆளா இருக்கால. ஸோ அவளை டிவி இன்டர்வியூலாம் எடுப்பாங்களே பெரிய பெரிய ஷோல, அந்த மாதிரி ஷோக்கு போறா. என்னம்மா நீங்க எலிசபெத் ஆர்க்லேயே ஓவர் டேக் பண்ணிட்டீங்க, அவங்களோட இடத்துக்கு நீங்க தான் வந்துட்டீங்களாமே அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் இல்ல நான் அவங்களோட ஷோவே பார்த்ததில்ல, என்னோட அம்மா தான் அவங்களோட ஃபேனு, சின்ன வயசுல இருக்கும்போது ஏதோ 1-2 ஷோ பார்த்துருப்பேன், ஆனால் உங்களுக்கே தெரியல எனக்கும் அவங்களுக்கும் நிறைய ஜென்ரேஷன் கேப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு எலிசபெத் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. ஷோ ப்ரொடியூசர் வேற இவங்க கிளம்பும் போது ரெசிபி புக் கொடுத்தாங்க. அதை வச்சு கண்ட கர்மத்தை செஞ்சு இஷ்டத்துக்கு சாப்பிட்றாங்க அந்த 7 நாளும். அந்த ஷூவோட அழகோட ரகசியம் என்னன்னு சொல்லி அந்த இன்டர்வியூரும் கேட்கிறாரு. எலிசபெத்தை செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. சொல்லு, நீ என்ன பண்ணி இவ்வளவு அழகா இருக்கிறேன்னு சொல்லு, அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லு, என்னோட உடம்புல இருந்து இன்ஜெக்ட் பண்ணி நீ போட்டுக்கிற இன்ஜெக்ஷன் தான் காரணம் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஷூவும் அந்த ஷோல நல்லா சமாளிக்கிறா. எல்லாமே ஜீன்ஸ் ஜெனட்டிக்ஸ், என்னோட அம்மா அப்பா அவள் தான் அப்படின்னு சொல்றா. எலிசபெத் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. வீட்டையே அலங்கோலப்படுத்துறாங்க. அவளை பார்க்கவே உங்களுக்கு பிடிக்கல. ஸோ ஜன்னல் வழியா தெரியுற அவரோட பேனர் தெரியவே கூடாதுன்னு சொல்லி நியூஸ் பேப்பர் ஃபுல்லா ஓட்டுறாங்க ஜன்னல்ல. இப்போ ஷூவா ஸ்விட்ச் ஆகுறாங்க. அவ்வளோ வீட்டை பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறா. இதுக்கப்புறம் நீ திரும்ப வரவே கூடாது, ஸ்விட்சே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டெபிலைசர் ஃப்ளூயிட் ஃபுல்லா எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ அவள் எலிசபெத்தா மாறவே இல்லை. ஃபுல் டைமா ஷூவாவே இருக்கா. அண்ட் அந்த நியூ இயர் ஈவினிங் ஷோவும் வரப்போகுது அடுத்த நாள். அவ்வளோதான். ஷூ தான் செம்ம ஃபேமஸான ஆள் அந்த
அந்த சிட்டிலேயே. இப்போ அவ கூட மேட்ரு பண்ண ஒரு பையன் வந்திருக்கான். அவ கூட அவன் மேட்ரு பண்ணிட்டு இருக்கும்போதே என்ன ஆகுதுன்னா திரும்ப அவளோட ஃப்ளூயிட்லாம் முடியுது. திரும்ப ஸ்டெபிலைசர் ஃப்ளூயிட் எடுக்கலாம்னு சொல்லி எலிசபெத்தோட உடம்புல இருந்து எடுக்கிறா. பார்த்தா கருப்பா என்னமோ வருது. இந்த ஃப்ளூயிட் சரியில்லைன்னு சொல்லி திரும்ப சென்ஸுக்கு கால் பண்றா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா உடம்புல ஃப்ளூயிட் காலி ஆயிட்டு இருக்கும். இந்த ஃப்ளூயிட் திரும்ப ஜென்ரேட் ஆகணும்னா நீங்க ஸ்விட்ச் ஆகே ஆகணும். ஸோ இப்போ ஸ்விட்ச் ஆகுறது உங்களுக்கு ஒரே ஆப்ஷன், இல்லைன்னா 2 பேருமே இறந்து போயிடுவீங்கன்னு சொல்றாங்க. சூக்கு வேற ஸ்டெபிலைசர் தேவைப்படுது. பட் அவளோட மூக்குல இருந்து ரத்தம் சொட்டிட்டே இருக்கு. வேற வழியே இல்லையான்னு சொல்லி கேட்கிறா. அவங்களும் வேற வழியே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுறா. எப்படியே தட்டி தவிர்ந்து அங்கிருந்து கிளம்பி போறா. அவ கூட மேட்ரு பண்ணியிருந்தானே அவனு என்ன சத்தம்னு சொல்லி கேட்டு அங்கிருந்து வெளியே வர பாக்குறான். இப்ப பார்த்தா சூவும் ஸ்விட்ச் ஆகிக்கிறான். அவனு என்ன சூ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி பாத்ரூம் கிட்ட வந்துட்டே இருக்கான். பார்த்தா எலிசபெத்தும் வராங்க. இப்போ அவங்களோட கண்ணாடியில அவங்களோட உருவத்தை பாக்குறாங்க. ரொம்ப வயசாகி போய் முடியெல்லாம் கொட்டி போய் உடம்பு தோல்லாம் தொங்கி போய் எலும்பெல்லாம் உருமாறி போய் இருக்காங்க. அவங்கள பார்க்க அவங்களுக்கே பிடிக்கல. அண்ட் இவன் வேற பாத்ரூம் கிட்ட வந்துட்டு இருந்தாலும் டக்குன்னு கதவு சத்திங்க இருந்து போன்னு சொல்லி கத்துறாங்க. அவனும் பயந்து அங்கிருந்து போயிடுறான். அப்புறம் எலிசபெத்தை திரும்ப சப்ஸ்டன்ஸை கால் பண்றாங்க. அவளோட ஆட்டோ கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என் உடம்ப என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுமா, நான் உடனடியே இதை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள அவை இவெல்லாம் கிடையாது, நீங்க 2 பேருமே ஒரே ஆள் தான், உங்களுக்கு அதான் விருப்பமா இருந்தா டெர்மினேஷன் கிட்ட அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் அந்த வருது இவங்கள போய் எடுத்துட்டு வர போறாங்க. அதை எடுத்துட்டு வந்து அப்படியே சூவோட உடம்பு எடுத்துட்டு வராங்க. சப்ஸ்டன்ஸ் அதுல நோட்டு வச்சிருக்காங்க, நீங்களை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு இந்த சப்ஸ்டன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்காதனால டெர்மினேஷன் சூஸ் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சாரின்னு சொல்லி ஒரு நோட்டு வச்சிருக்காங்க. அண்ட் எலிசபெத் அந்த டெர்மினேஷன் இன்ஜெக்ஷன் எடுத்து சூ உடம்புல குத்த போறாங்க. பட் அவ அவ்வளோ அழகா இருக்கா, இவங்க தான் அவளே, இவளா இருக்கதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் வேற வழி இல்லை, இவங்களை இந்த மாதிரி நிலைக்கு தள்ளினதே இவ தான். ஸோ அந்த டெர்மினேஷன் இன்ஜெக்ஷனை அவள் உடம்புக்குள்ள போடுறாங்க. பட் அப்பதான் இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற விஷயம்லாம் தெரியுது. இன்னைக்கு தான் அந்த நியூ இயர் நைட் ஈவினிங் ஷோ, அதுக்கு தான் இவங்க சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டாங்க. இப்போ சூ மூலியமா அது நடக்க போகுது. ஸோ இல்லை நீ சாகக்கூடாது, நீ திரும்ப வந்தாகணும்னு சொல்லி திரும்ப ஸ்விட்ச் ஆகிக்கிறாங்க. ஸோ சாவர தருவாயில இருப்பா. பட் டக்குன்னு எழுந்துக்கிறா. 2 பேருமே எழுந்துக்கிறாங்க. சூக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. பட் அவளுக்கு சப்கான்சியஸா எல்லாமே தெரியும், ஏன்னா 2 பேருமே ஒரே ஆளுங்க தானே. அப்பதான் அந்த டெர்மினேஷன் இன்ஜெக்ஷனை பாக்குறா. என்ன கொலை பண்ண பாக்குறியான்னு சொல்லி அவங்களை துரத்துட்டு போய் சாவடி அடிக்கிறா. எலிசபெத்தை தப்பிச்சு ஓடுறாங்க. அவ சும்மாலாம் விடல, அவங்களை துரத்துட்டு போய் சம்மடி அடிச்சு சும்மா சூ போட்டு அடிக்கிற அடியில எலிசபெத் இறந்தே போயிடுறாங்க. அவளுக்கு அந்த நைட் ஷூட்டும் இருக்கு. ஸோ அதுக்காக கிளம்பி போறா. ரொம்ப அழகா அவளை ரெடி பண்றாங்க. பட் இவங்க 2 பேருமே ஒரு ஆள் தானே, ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் மட்டும் எப்படி உயிர் வாழ முடியும். ஸோ இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் வருது. இவளோட பல்லு ஒன்னா கழண்டு விழுது. அப்பதான் அவளுக்கு ஆக்டிவேட்டரோட ஞாபகம் வருது. ஸோ அது யூஸ் பண்ணி இன்னொரு பொண்ணை இதுல இருந்து வெளியே எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்படி அவ வேகமா போகும்போது தான் அந்த ஷோ ப்ரொடியூசர் பிடிச்சிடுறாரு. இவங்களாம் தான் நம்மளோட இன்வெஸ்டர்ஸ், இன்னைக்கு ஷோ பயங்கரமா இருக்கணும், இந்த மாதிரி அழகான பொண்ணுங்க சிரிக்காம இருந்தா எப்படி, எப்பயுமே சிரிச்சுட்டே இருக்கணும், எங்க சிரி பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவளுக்கு தான் பல்ல கொட்டி போயிருக்கு. அப்படியே பல்லு தெரியாத மாதிரி சிரிச்சிடறா. அவங்கள பர்ஃபெக்ட், சரி நாங்க வந்துடுறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. தூவம் கதறிட்டே வந்து லிஃப்ட் ஏறுறா. பார்த்தா லிஃப்ட் பட்டன் அங்கன்னா அவளோட நகம்லாம் பிச்சு வருது. சமய பயப்படுறா. பார்த்தா அவளோட காது வேற பிஞ்சு வருது. வேகமா இங்க இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லி அவளோட வீட்டுக்கு வர அந்த ஆக்டிவேட்டர் எடுக்கிறா. அதுல ஆல்ரெடி போட்டிருக்கோம் சிங்கிள் யூஸ் மட்டும் தான், யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தூக்கி போட்டுக்கணும்னு சொல்லி. இவ அதை திரும்ப போட்டது என்ன ஆகுதுன்னா திரும்ப அவளோட உடம்பு கிழிச்சுக்கிட்டு ரொம்ப விகாரமான மான்ஸ்டர் மாதிரியான உருவம் வெளியே வருது. எலிசபெத்துக்கு மிகப்பெரிய ஆசையை எப்படியாவது அந்த ஈவினிங் ஷோ நடத்தணும்ன்றது தான். அதுக்காக தான் சூவையை உயிர் பழக்க வச்சிருப்பாங்க. சூக்கும் அதே ஆசை தான். ஸோ எலிசபெத்தோட போட்டோ உடைச்சா அதுல அவங்க இருக்கிற போட்டோ பிச்சு அந்த முகமா ஒட்டி எப்படி அங்கிருந்து போறா. இருட்டுல யாருக்கும் சரியா தெரிய மாட்டேங்குது. பட் அந்த மான்ஸ்டர் மாதிரியான உருவத்தை பார்த்து எல்லாருமே செமையா பயப்படுறாங்க. அங்கிருந்து தப்பிச்சா போதும்டான்ட்டு அந்த உருவத்தை அடிச்சுட்டு கிளம்புறாங்க. அவ்வளவுதான், அந்த உருவம் வெடிச்சு செதறுது. எல்லார் மேலேயும் ரத்தமா சிந்துது. இப்போ வெறும் ஒரே ஒரு முகம் மட்டும் தான் மிஞ்சி இருக்கு. அது அப்படியே ஊர்ந்து வந்து ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா எலிசபெத் பார்க்கலோட தைலு அங்க வந்து அந்த முகம் படுது. எலிசபெத் அவங்க எப்படி ஸ்டாரா இருந்தாங்களோ அந்த வாழ்க்கையில நினைச்சு பாக்குறாங்க. அப்படியே மொத்தமா ரத்தமா கரைஞ்சு போகுது. அவ்வளவுதான், இறந்து போயிடுறாங்க. அதோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டூ லைக் சேனல், போயிட்டு சேனல். இந்த மாதிரி படம் சீரிஸ் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சின்ன காம்பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்தலாம்.